அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் இறந்து போன ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். இந்த நவம்பர் மாதத்திலே இறந்து போன நம்முடைய முன்னோர்களை, நமது வீட்டில் உள்ளோரை, நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தோரை நினைத்து பார்த்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாசகமும் நமக்கு நம்பிக்கையை பற்றி முன்னிறுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கடைசி வரியாக வாசிக்கின்ற பொழுது, அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள் என்ற இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். இந்த அவர்கள் என்பவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது மோசேயும் எலியாவையும் குறித்து காட்டுகிறது. மோசேயும் எலியாவும் சந்திக்காத துன்பங்கள் இல்லை, சந்திக்காத பகைவர்கள் இல்லை. ஆயினும் ஆண்டவர் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்ததால் தான் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று வரை மோசேயினுடைய கல்லறை எங்கு இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அதே போல விவிலியத்திலே வாசிக்கின்றோம், எலியா இறைவாக்கினர் சுழலும் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வாசிக்கின்றோம். ஏன் இந்த இவர்கள் இருவரையும் விவிலியம் மையப்படுத்துகிறது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே அவர் உருமாறிய போது இந்த மோசேயும் இந்த எலியாவும் தான் ஆண்டவருக்கு பக்கபலமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஏன் அங்கு உள்ள தோற்றம்? ஏனெனில் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த இருவர் கடவுளுடைய பார்வையிலே அவருடைய சாவு என்பது மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. சங்கீத ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய அன்பர்களின் சாவு விலை மதிப்புக்குரியது என்று சொல்வார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக பார்வையிலே நாம் சாவை எப்படி பார்க்கின்றோம்? கடவுளுடைய பார்வையில் சாவு என்பது எப்படி இருக்கின்றது? உலக பார்வையிலே நமக்கு சாவு என்பது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி பல நேரத்தில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளின் பார்வையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சாவு என்பது மறு வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவேதான் குருவானவர் அந்த இறுதிச் சடங்கிலே சாவே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவ கடன் ஒழிவதாக என்று குறிப்பிடுகின்றார். சாவு நம்மை பிரித்தாலும் கூட, இந்த உலகத்திலிருந்து பிரித்தாலும் கூட, கடவுளோடு நாம் இணைந்து கொள்வதற்கு அது நமக்கு உதவி செய்கின்றது. எனவேதான் சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி பவுலடியார் கேள்வி கேட்கின்றார். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுகின்ற பொழுது, அல்லது அர்த்தம் தரும் வகையில் பிறரோடு நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, நாம் இறக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் கூட இருந்த பின்னும் விவிலியம் சொல்வது போல நாம் வானதூதர்களை போல இருப்போம். வானதூதர்களுடைய பணி என்ன? ஆண்டவர் முன்னால் தூயவர் 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 என்று சொல்லி பாடிக்கொண்டே இருப்பார்கள். நாமும் வானதூதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணகத்திலே நிறைவாக அமைகின்ற பொழுது, ஒழுங்காக அமைத்துக் கொள்கின்ற பொழுது, நாம் ஆண்டவருடைய முன்னால் தூயவர் 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 என்று பாடிக்கொண்டே இருப்போம். அதுதான் இன்றைய நாளிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சதிசெயர்கள் உயிர்த்தலில் நம்பிக்கை இல்லாத மக்கள் தான். ஆனாலும் கூட முதல் 5 நூல்களை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த 5 நூல்களை வைத்தே அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவேதான் பணக்கார லாசர் ஓமையிலே இந்த ஏழை லாசர் ஆபிரகாமினுடைய மடியில் இருப்பதாக பார்க்கின்றோம். கடவுள் எப்போதுமே நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர். நாம் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்கின்ற போதே நமக்கு வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். நமது வாழ்வை மிக நேர்த்தியாக ஆண்டவருடைய பார்வையிலே உயர்த்தி கொள்வோம். ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய அன்பர்களின் சாவு விலை மதிப்புக்குரியது. ஆமேன்.